மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை. உலகில் 2 வகையான காகிதங்கள் உள்ளன. ஒன்று பணம், இரண்டாவது புத்தகம். இரண்டாவது காகிதமான புத்தகத்தை சரியாக பயன்படுத்தினால் முதலாவது காகிதம் எளிதாக கிடைக்கும். பிஜிடிஆர்பி தேர்வினை எதிர்கொண்டு காத்திருக்கும் அனைத்து தேர்வர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற்று அரசு வேலை வாங்குவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் எக்ஸாம் வர்ற வரைக்கும் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீடியோ மூலமாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு கிடைக்கிற டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி அதில் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணாலே உங்களால் பிஜிடிஆர்பி தேர்வில் ஈஸியாக வெற்றி பெற்று நீங்கள் அரசு வேலை வாங்க முடியும். உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எட்டாத கனியாக தான் இருக்கும். ஸோ எப்படியாவது நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினதுக்கப்புறமா சும்மா ஏனோ தானோன்னு படிக்காதீங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் போடுங்க. அப்படி பிளான் பண்ணி நீங்கள் படிக்கும்போது மேக்ஸிமம் டைமை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அதிகமான டைம் கிடைக்கும்போது ஃபாஸ்ட்டாகவே ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்கள் படித்து முடிக்க முடியும். பிஜிடிஆர்பி எக்ஸாம் நவம்பர் மாதத்தில் வரும். ஸோ நவம்பர் மாதத்துக்கு 6 மாதம் இருக்குது. ஸோ உங்களால் இப்போத்துலேருந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணால் உங்களால் பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற முடியும். ஒன்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டடி மெட்டீரியலை லைன் பை லைனாக படிங்க. அதில் முக்கியமானது எல்லாத்த ஒரு நோட்டில் இன்ஸாக எடுத்து வைங்க. அந்த இன்ஸ் கடைசி நேரத்தில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒரு யூனிட்டை முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டைம் கிடைக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு யூனிட்டையும் படித்து முடியுங்க. ஒரு யூனிட்டை ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளார படித்து முடிக்கணும் அப்படிங்கிற மன உறுதியோடு படிக்க ஆரம்பிங்க. மேக்ஸிமம் ஒரு யூனிட்டை முடிக்கிறதுக்கு 7 நாள் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது வேலை முடித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சிரமம் பார்க்காம படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களால் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டேஸில் உங்களோட சிலபஸை கவர் பண்ண முடியும். இன்ஸ் எடுத்து படிக்கும்போது நாம் ஒவ்வொரு டாப்பிக்கையும் 2 முறை படித்ததுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது நம்ம நினைவில் இருந்துகிட்டே இருக்கும், எப்போவும் மறக்காமல் இருக்கும். ஒரு யூனிட்டை படித்து முடித்ததுக்கப்புறமா சடனாக அடுத்த யூனிட்டுக்கு போகாதீங்க. 1 நாள் அல்லது 2 நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த 1 நாள் அல்லது 2 நாள் பிரேக்கில் நீங்கள் படித்து முடித்த யூனிட்டை ஒரு ட்வைஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் படித்த யூனிட் ஃபுல்லாக தரோம் அப்படின்னு பார்க்கும்போது மட்டுமே நீங்கள் நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு போனால் அது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு யூனிட்டை படித்து முடித்ததுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சால் அந்த யூனிட்டுக்கான ஒரு ஃபுல் டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். அப்படி யூனிட்டுக்கான ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது மட்டும்தான் நாம் எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். 2 யூனிட் படித்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட்டையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணுங்கள். எப்போன்னு பார்க்கும்போது செகண்ட் யூனிட் முடித்ததுக்கப்புறமா செகண்ட் யூனிட்டை ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அப்போது நீங்கள் செகண்ட் யூனிட்டை மட்டும் ரிவிஷன் பண்ணாதீங்க, ஃபஸ்ட் யூனிட்டையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது செகண்ட் டைமாக ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் படித்தது எதுவுமே மறக்காமல் இருக்கும், ஈஸியாக ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டையும் படித்து முடித்ததுக்கப்புறமா இந்த மெத்தடை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு எல்லாத்தையும் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கலாம். படித்தது எதுவுமே மறந்து போகாது.
நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ரிவிஷனுக்கு நீங்கள் எடுக்கிற டைமை வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். அப்படி கம்மியான டைமை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை வந்து நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டையும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அப்போது உங்களால் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாகவே ரீகால் பண்ணுற எபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெற்று அரசு முதுகலை ஆசிரியர் ஆக முடியும். ஸோ உங்களுக்குள்ளார இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக உங்களுக்கு வேலை வாங்கி தரும். எல்லாரும் படிக்கிறாங்களே அப்படின்னு படிக்காதீங்க. நீங்கள் படிக்கிறதுல உங்களுக்கான ஒரு தனி முறையை வந்து கடைப்பிடிங்க. அது உங்களுக்கு நல்லாவே பலனளிக்கும். ஏன்னா நாம் மாற்றி யோசிக்காமல் எந்த ஒரு மாற்றங்களும் நமக்கு கிடைக்க போவது கிடையாது. ஸோ நீங்கள் யூஸ்வலாக படிக்கிற அந்த மெத்தடிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அரசு வேலை உறுதியாகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதிட்டு இருக்கணும். அதுவும் ரிப்பீட்டடாக எழுதிட்டே இருக்கணும். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லா யூனிட்டுக்கும் யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து எழுதியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் படித்தது எல்லாமே மறக்காமல் இருக்கும். நீங்கள் எந்த யூனிட் டெஸ்ட் எழுதுறீங்களோ அதை ஃபுல்லாக படித்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். படிக்காமல் டெஸ்ட் எழுதக்கூடாது. நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களோட மார்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்கணும் தவிர மார்க் குறைஞ்சிட்டே வரக்கூடாது. மார்க் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கை மூலமாக நீங்கள் இன்னும் அதிகமாக படிக்கலாம், இன்னும் அதிகமாக மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்கள் மனசில் தோணும். அதுவே உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக அரசு வேலை வாங்குறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். நாம் ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணும்போது அதில் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கூடவே பல பேர் வந்து அந்த டெஸ்ட்டு எழுதுவாங்க. ஸோ மார்க்கை வந்து கம்பேர் பண்ண முடியும். நாம் எந்த அளவில் மார்க் வாங்கியிருக்கோம், எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அதிலிருந்து இன்னும் நல்லா மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே மேக்ஸிமம் மார்க் வாங்கணும், அதுவும் அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து மற்றவங்கள விட அதிகமாக மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு தோணும். அந்த எண்ணம் மூலமாக நாம் இன்னும் அதிகமாக படிக்க ஆரம்பிப்போம். அப்படி அதிகமாக படிக்க ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சப்ஜெக்டை மட்டும் படித்தா பத்தாது, அது கூடவே சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது எல்லாத்தையும் படிக்கணும். இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான தனியாக டைமை வந்து ஒதுக்காதீங்க. அதாவது சப்ஜெக்டை படித்து முடித்ததுக்கப்புறமா நாம் இது எல்லாத்தையும் படிக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கும்போதே ஒவ்வொரு நாள்லேயும் ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வந்து நீங்கள் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே அப்படின்னு பிரித்து போட்டு அதுக்கான டைமை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சப்ஜெக்டோட இதை வந்து சைட் பை சைடாக நீங்கள் படிக்கும்போது அதுக்கான பலன் வந்து அதிகமாக இருக்கும். சைக்காலஜி, எஜுகேஷன் மற்றும் ஜிகே மூலமாக கிடைக்கிற ஒவ்வொரு மார்க்கும் உங்களோட ரேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு இதெல்லாம் படிக்காமல் உங்களால் போஸ்டிங் வாங்க முடியாது. ஸோ சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இதெல்லாம் படித்தா மட்டும்தான் அது உங்களுக்கு போஸ்டிங் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது எல்லாமே ஈஸி தான், கடைசியில் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சைட் பை சைடாக உங்கள் சப்ஜெக்டோடு படிக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது எல்லாத்த படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் சப்ஜெக்டோட சைட் பை சைடாக இது எல்லாத்தையும் படித்து முடிங்க. அடுத்த 6 மாதத்துக்கு நல்லா படித்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணுங்கள். மற்றவங்க பேசுகிறத நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க.
அவங்க வந்து படிக்க போகிறதில்ல. அதே மாதிரி உங்களையும் படிக்காமல் வைக்கிறதுக்கு என்னென்னமோ பேசுவாங்க. அது எல்லாத்தையும் கண்டுக்காமல் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெறணும் அப்படின்னு படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். நம்ம சேனலில் சைக்காலஜி, எஜுகேஷன் மற்றும் ஜிகேக்கான வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து பிஜிடிஆர்பி சைக்காலஜி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் படித்து யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும், அதாவது உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாம் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது பொதுவான காரணம். நமக்கு நல்ல ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் வரணும் அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜாப் செக்யூரிட்டியும் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நீங்கள் இதெல்லாம் திங்க் பண்ணும்போது உங்களோட படிப்பு வந்து கண்டினியூஸாக உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே இது நடக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்ச டைமை வந்து சரியாக பயன்படுத்தி அதுக்கான வேலையில் வந்து சரியான முறையில் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாகும். ஸோ யார் ஒருத்தர் வந்து நோக்கத்தோடு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோக்கமானது வெற்றிக்கு அழைத்து செல்லும். ஸோ நீங்களும் ஒரு நோக்கத்தோடு, அதாவது ப்ராப்பரான எய்மோடு நீங்கள் உங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமை படிக்கும்போது கண்டிப்பாக உங்களாலேயும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெற்று அரசு வேலை வாங்க முடியும். வரும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.